ஹலோ எல்டிவி வியூவர்ஸ், இந்த வாரம் சினிமா அப்டேட்ல ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்டேட்டா கமல் நடிச்சு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் டக் லைஃப். இந்த படம் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு கிளிம்ஸ் வீடியோவில் சொல்லிட்டாங்க. ஏன் ஜூன் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் படமும் ஜூன் 3ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு. ஜூன் மாதம் ரிலீஸ் பண்ணால் கமலஹாசனுக்கு நல்ல படம் ஓடும் அப்படின்றதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்களாம் என்னன்னு தெரியல. டக் லைஃபுக்கு முன்னாடி இந்தியன் 3 ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருக்கு. இந்தியன் 3க்கு சில ரீஷூட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ரீஷூட் பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் ஓடிடியில் படம் வராது, தியேட்டர்ல தான் கொடுப்பாங்க. தியேட்டர்ல வருமா ஓடிடில வருமானு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பொறுத்திருந்தா தான் தெரியும். செகண்ட் அப்டேட்டா இந்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் கங்குவா. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வா வாத்தியாரோட இன்ட்ரோ டீசர் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. வா வாத்தியார் எப்ப ரிலீஸ் ஆகும் பாத்தீங்கன்னா ஜனவரி ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. மேபி பொங்கலுக்கு வரலாம். மூணாவது அப்டேட்டா டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க படம் தான் புஷ்பா 2. இதோட மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். புஷ்பா 1க்கும் சரி 2க்கும் சரி இவர் தான் மியூசிக் பண்ண போறாரு அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ வர தகவல் என்னன்னா, புஷ்பா 2க்கு சாங்குக்கு மட்டும்தான் டிஎஸ்பி ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. அப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமன் தான் புஷ்பா 2க்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காராம். இப்போ அதுக்கான ஒர்க் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. அடுத்த அப்டேட்டாக நம்ம தனுஷ் நடித்து தனுஷே டைரக்ஷன் பண்ணுற படம் தான் இட்லி கடை. இந்த படம் அடுத்த மாதம் ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியுமே அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இட்லி கடை படத்துக்கு முன்னாடி தனுஷ் ஏற்கனவே நடிச்சிருக்க படம் தான் குபேரா. இந்த படமும் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியுமே எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமரன் பட டைரக்டரும் தனுஷும் சேர்ந்து D55 ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தனுஷுக்கு பாலிவுட்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. இளையராஜாவோட பயோபிக் மூவி ஒன்னு இருக்கு. மாரி செல்வராஜ் படத்துல தனுஷ் ஒரு படம் பண்ண வேண்டியதா இருக்குன்னு இப்படி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட தனுஷ் ஸ்டார்ட் பண்றதா இருக்காராம். கடைசி அப்டேட்டா விஜயோட கடைசி படமான தளபதி 69 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் ஃபோர்ஸ் பிலிம் தான் வாங்கியிருக்காங்களாம். கிட்டத்தட்ட 78 கோடி இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிரைஸ் கொடுத்து இதை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா கோட்டை தியேட்ரிக்கல்ல சேல் பண்ணும்போது கிட்டத்தட்ட 75 கோடிக்கு சேல் பண்ணாங்க. இப்போ தளபதி 69 கடைசி படம் அப்படின்றதுனால 100 கோடிக்கு சேல்ஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியுமே எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி சினிமா அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிக்கங்க.